எங்கள் உயிரினும் மேலான எங்கள் கழக உடன்பிறப்புகள் உங்கள் அனைவருக்கும் முதல் கண் எனது பணிவான வணக்கங்களை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்டேஜில் உட்கார்ந்து இப்படி பார்த்தா வானத்துல முழு நிலவு தெரிகிறது. அப்படியே கீழே பார்த்தா எங்க இளைஞர்களுடைய முகம் அதைவிட பிரகாசமாக இருக்கு. ஒட்டுமொத்த இளைஞர்களின் கூட்டத்தை கட்டி காக்கும் ஒரே தலைவராக இன்னைக்கு நமது தலைவர் அவர்கள் தமிழக தலைவர். ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் மாவட்டமாக திண்டுக்கல் மாவட்டத்தை தேர்ந்தெடுத்து மக்களுக்காக மக்கள் பணியும் வறுமை ஒழிப்பு தினத்தையும் 2 பணிகளையும் ஒன்றாக செய்ய கேப்டன் அவர்கள் இன்னைக்கு திண்டுக்கல் மாவட்டத்திற்கு முதல் முறையாக வருவது தந்திருக்காரு. முதல் மாவட்டம் ஆகஸ்ட் 25ஆம் தேதி வந்தா தமிழகமே இன்னைக்கு விழா கோலம் பூண்டு கொண்டு இருந்தது. ஏன்னா வறுமை ஒழிப்பு தினமாக நமது தலைவர் அவர்கள் ஆகஸ்ட் 25ஆம் தேதி செய்து கொண்டிருந்தார். இன்றைய வரை ஒரு மாதம் முழுக்க தமிழ்நாடு முழுக்க இருக்க அத்தனை மக்களுக்கும் ஒவ்வொரு பிரிவாக பிரித்து அத்தனை மக்களின் வறுமையை போக்க வேண்டும் என்ற ஒரு உன்னத திட்டத்தை தலைவர் அவர்கள் வகுத்து இன்னைக்கு மக்களுக்காக சிறந்த முறையில பணியாற்றி இருக்காங்க. முதல்வர் அவர்களோ கொடநாட்டிலே ஓய்வு, எதிர்கட்சி தலைவரோ கொடை வள்ளலாக மக்கள் பணி ஆய்வு. எதிர்கட்சி தலைவராக இருந்தப்பதான் ஓயாம ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தீங்க கொடநாட்டுல. சரி, யாரும் அதை பத்தி பேசல. ஒரு முதல்வரான பிறகு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் முதல் தலைமையை ஏற்றிருக்கும் ஒரு முதல்வர் அவர்கள் மக்கள் பணி ஆற்றுவதை விட்டு ஒரு மாத காலம் கொடநாட்டில் ஓய்வெடுக்கிறார் என்றால் இதை விட ஒரு கேவலமான ஒரு விஷயம் தமிழ்நாட்டை தவிர இன்னைக்கு எங்குமே நடக்காத ஒரு செயலாக இருக்கிறார். ஏன்னா ஒரு முதல்வர் என்பவர் யார்? ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச மக்களின் முதல் அடிமையாக பணியாற்றக்கூடிய ஒரு சிறந்த முதல்வராக இருக்க வேண்டும். அதை விடுத்து எப்பவும் ஓய்வு என்றால் மக்களே நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் திமுகவையும் பார்த்தாச்சு, அதிமுகவையும் பார்த்தாச்சு. 2 கட்சிகளும் லஞ்சம் ஊழலை தவிர எந்த விதமான திட்டங்களையும் மக்களுக்கு செய்யாமல் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிகமாக வறுமை கோட்டுக்கு கீழே மக்களை கொண்டு சென்று எல்லா விதத்திலும் பின்தங்கிய ஒரு நாடாக இன்னைக்கு தமிழ்நாட்டை உருவாக்கிட்டு இருக்காங்க என்பது எல்லா மக்களுக்கும் தெரியும். ஆனால் எதிர்கட்சி தலைவராக கேப்டன் அவர்கள் தொடர்ந்து அத்தனை எம்எல்ஏ தொகுதிகளுக்கும் சென்று மக்களை நேரடியாக சந்திச்சு மக்கள் பிரச்சனையை சந்தித்த ஒரே எதிர்கட்சி தலைவர் இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியலில் நமது தலைவர் அவர்கள் தானே தவிர வேறு யாருமே கிடையாது. அதே போல இந்த பேரு புகழ் எல்லாமே கேப்டனுக்கு கொடுத்தது நமது தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் தானே தவிர வேற யாருமே கிடையாது. நீங்க கொடுத்த அந்த பணம் காசு என் மக்களுக்கு போய் சேரணும். நீங்க கொடுத்த அந்த பேரு புகழ் இந்த மாதம் முழுக்க என் மக்களோடு மக்களாக நான் இருந்து அத்தனை பேருக்கும் நான் எல்லாம் முடிஞ்ச ஒரு வறுமை ஒழிப்பு தினத்தை கொண்டு வருவேன் என்று சொல்லியிருக்கார். தலைவர் எவ்வளியோ தொண்டர்களும் அந்த வழிதான் என்று நிரூபித்துக் கொண்டிருக்கும் ஒரே கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம். முதல்வர் அவர்கள் கவுன்சிலர்களை எல்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டாங்க சென்னையில. எதுக்கு? யாரும் அதிகமா லஞ்சம் ஊழல் வாங்கக்கூடாது, எல்லாரும் சிறந்த முறையில பணியாற்றணும், நீங்க சரியா பணியாற்றலன்னா எல்லா விஷயமும் எனக்கு வந்துவிடும் என்று ஒரு பயமுறுத்தலை செய்துவிட்டு போயிருக்கிறார். ஆனா வெளியே வந்த கவுன்சிலர்ஸ் எல்லாம் என்ன தெரியுமா சொன்னாங்க? எங்களுக்கு அட்வைஸ் பண்றீங்க சரி, முதல்ல நீங்க எப்படி இருக்கீங்க என்பதை நினைத்து பார்க்க வேண்டும் என்றுதான் அத்தனை கவுன்சிலர்களுமே சொல்லியிருக்காங்க. ஒருவருக்கு நாம் அறிவுரை சொல்வதற்கு முன் நாம் அந்த விஷயத்தில் சரியாக இருக்கிறோமா என்று ஒவ்வொருவரும் நினைத்து பார்த்தால் இங்க எந்த பிரச்சனையுமே ஒரு முற்றுப்புள்ளி இருக்கும். இங்க மக்களாகிய நீங்கள் நல்லபடியாக சிந்திச்சு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு தாழ்மையான வேண்டுகோளை உங்க முன்னாடி. பின்னர் பேசிய கேப்டன் அவர்கள்
அதிமுக ஆட்சியில் விவசாயம் நசிந்து விட்டதாகவும் மின்சார பிரச்சினையை தீர்க்க எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். ஆட்சியில் இல்லாத போதும் ஓய்வு எடுப்பதை வாடிக்கையாக கொண்டிருந்த ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த பின்னரும் அதனை தொடர்ந்து வருவதாக கேப்டன் குறிப்பிட்டார். இதோ அவரது ஆவேச முழக்கம். பேரன்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே, என் உயிரிலும் மேலான அன்பு தமிழஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி மக்களுக்காக மக்கள் பணின்னு சொன்ன அந்த திண்டுக்கல் நகரம் 4 ஒன்றியம் 14 பேரூர்களின் 23 சேர்ந்த தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் என் மனமார்ந்த நன்றி. வந்திருக்க அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் ஒரு முறை நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா முதல்ல மதுரை மாவட்டத்தோட சேர்ந்ததானது திண்டுக்கல். இப்படி திண்டுக்கல் மாவட்டமாக திண்டுக்கல் அப்படிங்கும் பொழுது நான் எல்லா ஊர்லயும் பேசும்போது என்ன சொல்லுவேன்னா, திட்ட திண்டுக்கல் வைய வைய வைரக்கல் அப்படி. ஆக உங்க ஊர் பேரை சொல்லிட்டு இருப்பேன். இதை விட ரொம்ப திண்டுக்கல்ல எதுனா பூட்டு காசை சேர்த்து வச்சிருக்கலாம். திண்டுக்கல் பூட்டை கூட நான் பூட்டி வச்சுக்கிறேன். அந்த அளவுக்கு திண்டுக்கல். அதுக்கு அடுத்த மாதிரி ஒரு மலைக்கோட்டை, திண்டுக்கல் மலைக்கோட்டை ஒரு முருக. ஆனா கொஞ்சம் பார்த்து இருந்துக்குங்க, அதையும் உடைச்சு துளுத்துல இப்பயே எல்லா மலையும் துளுத்துல ஆகிக்கிறான். லஞ்சம் லாவணம் வாங்குறது, அதுல என்ன கிரானைட் கல்லு கிடைக்கும் அப்படின்னு. அதனால இது இந்த மலை எப்ப பழனி முருக மாதிரி எப்ப சுருங்க போறாருன்னு தெரியல. இந்த மலையுங்கிற தெரிஞ்சு அதை விட இன்னைக்கு ஊரு பூரா குறிப்பா பார்த்தா சென்னையில எங்க பூரா கேஸ் நடந்தது. திண்டுக்கல் தலப்பா கட்டி பிரியாணி கடை எங்க பார்த்தாலும் சண்டை. அவங்க ஒரு பேரை மாற்றி போடுங்க இப்படி 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 அப்படின்னு சொல்லி. ஆக முன்னாடி பங்காருங்கிறவர் பிரியாணி கடை வச்சிருந்தாரு அப்படின்னு. அங்க அதுக்கப்புறம் பிரிஞ்சு வந்தார் தான் வேணும். அதுக்கப்புறம் தலப்பா இப்படி ஒவ்வொருத்தவங்க அவங்களுக்குள்ள இதை சாப்பிட்டுருக்க. அதே மாதிரி ஒட்டஞ்சத்திரம் இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே பாத்தீங்கன்னா மார்க்கெட்டை விலை நிர்ணயம் பண்ற வெஜிடபிள்ஸ்ல காய்கறிகளை விலை நிர்ணயம் பண்ற இடம் ஒட்டஞ்சத்திரம் தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அறுபடை வீடான ஒண்ணு பழனி. கூடிய சீக்கிரம் சூர சமஹாரம் வருது பாருங்க, என்ன நடக்குது பாருங்க. ஏன்னா நான் அன்னையிலிருந்து சொல்லிக்கிட்டு இருப்பேன், அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்வான். இப்ப சொன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குன்னு விஜயகாந்தன யோகிராமா. அதாவது நான் யோகி இல்லைன்னு பேச, அந்தந்த கட்சிக்கு தகுந்த மாதிரி அந்தந்த பத்திரிகை எழுதுவோம். நான் அதை பேச மாட்டேன். ஆனா எனக்கு பத்திரிகை நண்பர்கள் நல்ல பழக்கம். அந்த பத்திரிகையை எனக்கு 32 வருஷமாக தெரியும். நான் போன தடவை கூட பிரஸ் மீட் வச்சிருக்கும் போது கூட இப்ப வரும்பொழுது 2-3 நாளைக்கு முன்னாடி பிரஸ் மீட்டிங்ல கூட சொன்னேன், ஏங்க நீங்க சட்டசபை போகலைங்கிறது ஒண்ணும் இல்லை. அதற்கு முன்னாடி போகலை, நீங்க போனா என்னன்னு கேட்டாங்க. என்ன ஒரு பக்கம் நீங்க போனா என்ன எதிர்கட்சி தலைவருங்கிறாங்க. ரைட்டு கேட்டா 7 வருஷம் கட்டி 8 வருஷம் அனுபவத்தில் அறிவு முதிர்ந்தவருங்கிறாங்க கலைஞர். அவர் 60 வருஷம் கட்சிங்கிறாங்க. அவர் போனா அவர் போகல, அதை பத்தி கேட்க மாட்டேங்கிறாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா பேரை வச்சு ஆரம்பிச்சாங்க. எங்க ஜெயலலிதா போல அனுபவம் வாய்ந்தாங்க, 2 தடவை முதலமைச்சர் இருந்தவங்க. அவங்க போன தடவை எதிர்கட்சியால ஏன் போகலன்னா கிடையாது, அதுக்கும் பதில் பேச மாட்டேங்க. ஆனால் போன 5 வருஷம் எதிர்கட்சியா இருந்தவங்க இன்னைக்கு கோடநாடுல உட்கார்ந்து இருந்தாங்க. போன 5 வருஷம் நீங்க எப்படி. ஆனால் தமிழகத்தின் முதலமைச்சர் அங்கே போய் உட்கார்ந்து இருக்கலாமா?
இது எங்க இருக்கு? அதுவும் இந்த கட்சிக்கு பெயர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஒரு தடவை காமராஜர் வந்து சட்டசபையை ஊட்டியில நடத்தலாங்க போது அண்ணா சொன்னாரா, என்ன சொன்னாருங்கிறதா ஞாபகத்துக்கு வருது. கும்பி கொதிக்குது, குடல் எரியுது, குழுகுடு வாசம் ஒரு கேடா அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க இருக்கிற பத்திரிகை இந்த வாசத்தை அப்படியே எழுதணும். ஏன்னா தைரியம் இருந்தா எழுதணும். தைரியம் எனக்கு தைரியம் இருக்கு. இந்த விஜயகாந்துக்கு பேசுறேன், அவங்க முடிஞ்சா வருது. நான் இன்னைக்கு சொல்ல, அன்னைக்கு பேரறிஞர் அண்ணா சொன்னா அண்ணா ஆரம்பிச்சார். அந்த அண்ணாவின் படத்தை போட்டு ஒரு விரல காட்டிக்கிட்டு இருக்க கட்சி இன்னைக்கு போய் உட்கார்ந்துக்கிட்டு. நான் என்ன கேட்கிறேன், போன இடம் எதிர்க்க சித்திரவதா, போன இடம் உட்காந்து, இந்த இடம் என்னங்க? அவருடைய தலைவர், எந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி ஆரம்பிக்கப்பட்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களே, அவர் வந்து ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது அமெரிக்கா வந்து ஒரு நாளாவது ரெஸ்ட் எடுத்தாரா? ஒரு நாள் 2 நாள் ஏதோ விட, அதான் முறை. நான் தப்பு சொல்ல. ஆனா தினந்தோறும் அறிக்கைகள் இத்தனை கோடி அத்தனை கோடி, எந்த கோடியான கோடியில தான் மக்கள் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கோடி கணக்கு விவசாய ஒரு இருக்கு பக்கத்துல, தஞ்சாவூர் விவசாயம் இருக்கா. இந்த பக்கத்துல இருக்க நத்தம்னு ஒரு ஊர், அந்த நத்தத்துல தான் விஸ்வநாதன் ஒருத்தர் மின்துறை மந்திரியா, மின்சாரத்தே காணும். நான் சொல்றேன், மின்சாரத்துறையில சொல்றாங்க எங்களுக்கு தெரியாதுங்க, அது தனி இதுன்னு. ஓட்டு போட்டது உங்களுக்கு தந்தார, அந்த மின்சார ஆணையத்துக்கு கிடையாது. ஆணையம் இன்னைக்கு சொல்லுது நாங்க கரண்ட் எப்போ கொடுத்துருவோம் அப்போ கொடுத்துருவோம். சரி, சங்கரங்கோயில் தேர்தல் அன்னைக்கு ஜெயலலிதா அவர்கள் என்ன சொன்னாங்க, என்னுடைய நேரடி உடன்குடியில 8000 கோடிக்கு போட்டிருக்கேன், 2000 மெகாவாட். முக்கியமா ஏன் கூட என்னுடைய கண் பார்வையில என்னுடைய நேரடி பார்வையில நடக்கும்னு அப்ப தேர்தல் அறிக்கை கொடுக்கறது. எங்க உடன்குடியில இருந்தா இருக்கு, திருநெல்வேலி பக்கத்துல. என்ன போட்டாங்களா ஏதாவது? 10ஆவது வரைக்கும் மத்திய மந்திரி சொல்றார், கூடங்குளத்துல இருந்து 25ஆம் தேதி என் பிறந்தாள் அன்னைக்கு கரண்ட் வரவே வராது. இப்ப சொல்றேன், சுத்தி பார்த்துக்கிட்டே அதுல 1000 பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனையை மூலத்திருங்க. ஏன்னா இறங்கும் முதல்ல ஏதாவது ஒண்ணு கேட்கணுமே, கேட்கும்போது அவரு ஏதாவது ஒண்ணு சொல்லணுமேங்கிறக்காக சொல்றேன். நான் உண்மை மக்களே. ஏன்னா இன்னைக்கு நீங்க ஓட்டு பண்ணி நான் ஏதாவது சொன்னா இவர் தனிமொழி தான் அர்ச்சனை தான் பண்ண. நான் என்ன சொல்றேன், நான் ஆட்சியில யார் இருக்காங்க அவங்களை விமர்சனம் பண்றது செஞ்சா நான் பேச போறேன். எதற்காக இந்த கூட்டம் கூட போகுது? ஆக நீங்க எதையுமே செய்யல. 1.5 வருஷமா நானும் போராடிக்கிட்டு இருக்கேன். எது போனதோட கூட பத்திரிகை நம்பர் கேட்டாங்க, சார் நீங்க போராட்டம். நான் போராட்டம் பண்ணி பார்த்துட்டேன். பஸ் விலைக்கு பண்ணேன், பால் விலைக்கு பண்ணேன், இப்ப கூட பண்ணேன். நந்தன் கால்வாய்க்கு 14 கோடி ரூபாய் தூர்வாரிட்டாங்களா? சரி, எங்களுடைய எம்எல்ஏ இருந்தாங்க, உங்க எம்எல்ஏ இருக்க சொல்லுங்க, உங்க மந்திரி இருக்க சொல்லுங்க. விழுப்புரம் மாவட்டத்தில் ரைட்டு. இந்த இங்க திண்டுக்கல் எடுத்து பாதாள சாக்கடை போன ஆட்சியில் இன்னைக்கு வரைக்கும் வந்துச்சா? போட வேண்டிய எவ்வளவோ கோடி கணக்கில் நீங்க அங்கிருந்து அறிக்கை சொல்றீங்களே, என்ன வந்துட போகுது? இந்த குடிதண்ணியில சாக்கடை தண்ணி கிடக்குது. மதுரையில மேயர் சைத துரைசாமி சொல்றாரு, என்ன சொல்றார்? கால்ராவா அப்படின்னு வாந்தி பேர். வாந்தி பேர் என்ன கால்ரா? அதை சொல்லியானா சொல்லமா? ஏதோ ஒண்ணு நடக்குது இல்ல அவர் இதுல காலரா அப்படின்னு வரணும் போல இருக்கு. டாக்டர் கழுத்துல நான் திருடனுங்க மாதிரி தொங்க விட்டாதான் அவர் கால்ரா நம்புவார் போல. இதுல வேற ஒரு பத்திரிகையில சொல்லிட்டாங்க, சிங்கப்பூர்ல அவர் சொந்த பணத்துல போன மேயர்னா சொந்த பணத்துல போவார். எத்தனை பேர் டிக்கெட் எடுத்து கொடுத்துருக்க மாட்டாங்க. அரசாங்க படத்தில் இப்ப மாத்திரம் என்னமோ ஒரு டிக்கெட் போன பெருசாக அரசாங்க படம் வீணாகுது. எத்தனை போலீஸ் அதிகாரிகள் சட்டம் ஒழுங்கு இங்கிருந்து திண்டுக்கல்லையும் தேனியிலையும் பாத்தீங்கன்னா எல்லாம் நகை எடுத்துட்டு போறான். எங்க பார்த்தாலும் கொலையுமா இருக்கணும். என்ன சட்டம் ஒழுங்கு? நான் சொன்ன விஜயகாந்த் சொல்றான்னா இன்னைக்கு இன்னைக்கு வந்து ஒரு எஸ்பி வீட்டுல ரைடு. நீங்க அப்ப சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு?